ரீசெண்டாக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது நமக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா நமக்கு பிடிச்சவங்க முக்கியமா இல்லை அவங்க பண்ண தப்பு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நல்லா இருக்க கமெண்ட்லாம் போய் படிக்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நமக்கு பிடிச்சவங்க தான் முக்கியம், தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அதுக்குன்னு மறந்துட்டு அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு வேணாம், அது பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்கன்றது ஒரு புத்தகம் மாதிரி, அவங்க பண்ண தப்புன்றது ஒரு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை தூக்கி போட்டுருவியா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காரு. எனக்கு யோசனை வந்தது என்னென்னா, அவர் சொல்கிறது கரெக்டு, பட் அந்த தப்பு அந்த ஒரு பக்கத்தோடு முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்லையே, அந்த புத்தகத்தை தூக்கி போட வேண்டியதில்லை. ஸோ கண்மூடித்தனமாக எனக்கு அந்த புத்தகம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது நான் புத்தகம் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். அந்த புத்தகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த புத்தகத்தில் அந்த ஒரு பக்கத்தோடு அந்த தப்பு முடிஞ்சிடும் நீங்கள் நம்பினா மட்டும் அந்த புத்தகத்தை நம்புங்க. புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, இல்லை யோசிங்க.